சுக்கிர திசை என்ன பண்ணும்? அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். ஒரு மனிதனுக்கு சுக்கிரனுடைய பவர் என்னவா இருக்கும்? அந்த பவர் என்ன வேலை செஞ்சது எனக்கு என்னடா தெரியும்? அது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சரி சொல்லு கேப்போம். முதல்ல சுக்கிரன் வந்து எனக்கு கடக லக்னம். லக்னத்தில் சுக்கிரன்னா திக்கு விஷயமெல்லாம் திசை பண்ணுறது. 8 திக்கும் பணம் வரக்கூடிய சுக்கிரன். 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. பட் அந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலையும் தன் வீட்டில் ரிஷபத்திலையும் இது இருந்தால் அதோட பவரே வேற. பட் நம்மளது கடக லக்னத்தில் சுக்கிரன். சுக்கிரனுடைய பவரே என்னன்னா ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சுக்கிர திசையில் வர முடிஞ்சிருக்கு. ஆடை ஆபரணங்கள், அப்புறம் சினிமா, அப்புறம் மெயினாக சினிமான்னு வச்சுக்கலாங்களேன். கலை சார்ந்த தொழில்கள், ஆடை ஆபரணங்கள், இதிலெல்லாம் சுக்கிர திசை வந்தால் நல்லா இருக்கும். பட்டு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் வந்து புதன் திசையிலே வந்ததுனால அது ஒரு பாதி வந்து சுக்கிர திசை வராமல் போயிடுச்சு. பட் 40 வயசுக்கு மேலே தான் சுக்கிரன், கிழட்டு சுக்கிரன்பாங்க. பட் கிழட்டு சுக்கிரன் கொட்டி கொடுக்கும். குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு போயிடுவான். குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும்பாங்க. அது சரி. நானும் புக்கெல்லாம் படிக்கல, மறுபடியும் படிக்கிறேன். குட்டி சுக்கிரன் குடியை கிடப்பான். குட்டி சுக்கிரன் குடியை கிடப்பான்னா வாலிப 15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை சில அசம்பாவிதங்கள் நடந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுக்கு காரணமே இந்த குட்டி சுக்கிரன் தான். தெரிஞ்சுக்கிட்டியா? வாலிப சுக்கிரன் வயசை கெடுப்பான். வயசை கெடுப்புனா கல்யாண காட்சி ஆகாது. கல்யாண காட்சி ஆக விடாமல் தரங்கள் பண்ணுவான். அங்கே தான் நிறைய திருமணம் ஆகும்போது ஏற்பட்ட பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய சஞ்சலங்கள், பெரிய பெரிய பகை உணர்வுகள், காலத்திலும் அழியாத பகை உணர்வுகள், இதெல்லாம் அந்த வாலிப சுக்கிரன்ல சர்வசாதாரணமாக நடக்கும். பட் நமக்கு கிடைச்சது கிழட்டு சுக்கிரன். கிழட்டு சுக்கிரங்கிறது கொட்டி கொடுப்பான். இந்த கொட்டி கொடுக்கறதுல எப்படி கொட்டி கொடுப்பான்னா, நமக்கு பெண்களால் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் நடக்கும். பெண்கள்னா யார்? ஃபஸ்ட்டு எடுத்தா மனைவி, அப்புறம் தாய், அப்புறம் தங்கை. இப்படி கிழட்டு சுக்கிரன் கொட்டி கொடுப்பான்ங்கிறது ஒரு ஐதீகம். என் வாழ்க்கையில் புதன் முடிஞ்ச உடனே சுக்கிரன் வந்து தன் வேலையை ஆரம்பிக்கணும்னா இந்த கிழட்டு சுக்கிரன் என்ன பண்ணிட்டாரு, நான் சொன்னேன்ல, வயதோதிகள் மூலியமா வாழ்க்கையில் ஒரு பயணம் கிடக்கும். இப்போ வயதோதிகள் யாருன்னா தகப்பன, அது வந்து எனக்கு வந்து 9ஆம் இடம் ராகுவும் சனியும் 9ல் இருந்ததுனால சொன்ன ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சு விடுச்சு. எங்கள் அப்பாங்கிற ஒரு சாம்ராஜ்யம், தாத்தாங்கிற சாம்ராஜ்யம். இந்த என் வாழ்க்கையில் சனியும் ராகும் அப்பப்போ விளையாடுவாங்க. இவங்க 2 பேருமே எனக்கு டோல் மாதிரி தடுத்து விடுவாங்க. ஒரு டோல் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடு போகும். திடீர்னு போகும்போது டோல். இது வாழ்க்கையில் நான் முதல்ல ஜாதகத்தை படிக்கும்போது என்ன நினச்சேன்னா, இல்லை அது நம்ம அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஆர்டரு, நமக்கு இனி எதிர்காலமே கிடையாது, இதிலே முடிஞ்சு போட்டுன்னு நினச்ச காலங்கள் உண்டு. சனியிலேயே முடிஞ்சு போச்சு. நிறைய கண்டங்கள், உயிர் கண்டங்கள், நிறைய கண்டங்கள் சனியிலேயே. முதல்ல அதை விட ஆக்சிடென்ட்லாம் முதல்ல தான். ஸோ அப்புறம் நினைக்கிறது உண்டு. அப்புறம் தான் தெரிஞ்ச வாழ்க்கையும் கிடையாது. எனக்கு அமைஞ்சது ஒரு டோல் ஹைவே, எக்ஸ்பிரஸ் வாழ்க்கை. அப்போ இந்த சுக்கிரன் வந்து கொடுக்கறத இந்த சனியும் ராகும் இருந்துக்கிட்டு 9ல் இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த பக்கம் சனி பார்ப்பார், இந்த பக்கம் ராகு பார்ப்பார். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனியும் ராகும், கருத்த சனியும்
பெருத்த பாம்பு விழுந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது கஷ்டப்படாமல் ஒன்று கொடுக்க விட மாட்டாங்க. அது காரணம் வந்து எங்கள் தாத்தா வந்து சுக்கிர திசை, அவருடைய அப்பா என்ன திசைன்னு தெரியல, அது இன்னும் ஆராயணும். அதான் சொன்னேன் 5 பேர் தாத்தாக்கள். பெருமாளுக்கு அப்புறம் ரெங்கனுக்கு அப்புறம் மெய்கண்ணனுக்கு அப்புறம் கந்தசாமி, நான், எனக்கு மகன் 6-7 தலைமுறை பேரன் வந்து வச்சு எங்கள் நம்பிக்கைலாம் பேரம்பத்தியெல்லாம் ஆகிப்போச்சு. ஸோ இந்த திசைகளையும் வாழ்க்கையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கடல் அது 7 கடல் அது. ஸோ இந்த சுக்கிரன் என்ன பண்ணிட்டாரு, 40 வயசுல தான் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ வந்து சுக்கிரன் கொடுப்பார். ஏற்கனவே சுக்கிரன் வந்து லக்னத்தில் கடல் கடந்து தான் பணம் வரும். சுக்கிரன் பவர் கிடைச்சாலும் அந்த சுக்கிரனை அனுபவிக்க இந்த சரீரம் ஒத்துழைக்கணும். சுக்கிரன் திசையில் கம்பல்சரி பரதநாட்டியம் ஆடுவார். அதுக்கு உதாரணம் சொன்னால் கமல் சார் ஒரு ஆண் அழகன். ஆனால் அவர் பரதநாட்டியம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பெண்ணை விட அந்த ஜெயபிரதா அம்மாவை விட போட்டி போட்டு ஆடுவேன். அப்போ அந்த வாலிபத்தில் அந்த அந்த ஹில் ஸ்டேஷன் எங்கன்னு தெரியல. எங்கள் தாத்தா சுக்கிரன், எங்கள் அப்பாவோட செவ்வாய் சுக்கிரன், என்னுடைய சுக்கிரன் கடகலக்கணத்தில் போனவொடனே அவருக்கு 58% தான் அந்த பவர். 28 விழுக்காடு தான் சுக்கிரன் எனக்கு. 40 to 60 இயர்ஸ், ஒரு 20 ஆண்டு காலங்கள் கரெக்டு. சுக்கிரன் ஒரு 100 டிகிரியில் இருந்தால் அதோட சாம்ராஜ்யம் வேற. சுக்கிர சாம்ராஜ்யம் வேற லெவல். பட் வெறும் 28 தான் எனக்கு கிடைச்சிது. இது 72% சுக்கிரன் வந்து பிறவிலேயே அந்த பவர் வந்து தாத்தா ஒரு 20% வாங்கியிருக்கலாம், அவருடைய அப்பா 20% வாங்கியிருக்கலாம். எங்கள் அப்பா சுக்கிரன் இருந்தால் நிலப்படங்கள் வந்துடும், ஆடு மாடுகள் வந்துடும். அப்புறம் ரத்தின வியாபாரம், இந்த வைர வியாபாரம், எங்கள் அப்பா ஒரு 20% எடுத்துருக்கலாம். ஸோ ஒரு மனிதனுக்கு ஜென்ரேஷன் வழியாக 100% சுக்கிரன் வந்து பாரம்பரியத்தில் முன்னோர்கள் அதுதான் குலதெய்வத்தை கொண்டு வந்துருது. எங்கள் அப்பா வந்து குலதெய்வத்தை கொண்டதுனால அவருடைய 20% எனக்கு கிடைச்சிருக்கலாம், எங்கள் தாத்தாவோட 20%. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% சுக்கிரனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். சுக்கிரன் வந்து தன் வீட்டில், அதாவது ரிஷபத்துலேயோ மற்ற கிரகங்கள்லையோ ரிஷபத்தில் இருந்தால் சுக்கிரனுடைய பவரே உச்சத்துக்கு போகும். அதுதான் இன்றைக்கி சினி ஸ்டார்ஸ். யாருக்கு ஒருத்தர் பெண்களுக்கு சுக்கிரன் லக்னத்தில் இருந்து கரெக்டான இந்த பிளானட்டோட பவரில் அந்த பிளானட் ஒன்று சேர்ந்துச்சுன்னா சொல்லிப்பாங்க. ரம்பா, மேனகை, ஊர்வசிம்பாங்க, திலோத்தமா, 4 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 தேவதைகளும் ஜொலிச்சது வந்து அந்த சுக்கிரனுடைய ஐ பவர். இன்னொன்று சுக்கிரன் வந்து ஜொலிச்சது வந்து உலக அழகிகள். இந்த உலக அழகிகள் சொல்கிறாங்க இல்லையா, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு, மிஸ் சென்னை, அதெல்லாம் சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அந்த சுக்கிரன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக பெண்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ கேர்ஃபுல். அவன் என்ன பண்ணுவான், அந்த சுக்கிரன் தன்னிசை, அது பிராணுக்கு நிகரான பவர் வந்து சுக்கிரன் கொடுத்துருவான். அதாவது சுக்கிரன் தேச பெண்களை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்தா ஐயா கூடி, அதனால தான் சொல்லுவாங்க 5வது பெண்ணு பிறந்தால் கெஞ்சினாலும் கிடையாது. 4வது வந்து எப்போதும் குழந்தை பிறக்கும்போது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறக்கும், ராஜ கம்பீரத்தில். 4வது வந்து பையன் முடிஞ்சவுடனே 5வது சுக்கிரனுடைய பவரில் தான் பெண் பிறக்கும். அந்த 5வது பெண் பிறக்கிறது நம்ம இப்போல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பிளா 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 பிளான்னு சொல்லி கட் பண்ணிட்டு போகிறாங்க. பட்டு வாழ்ந்த வரலாறையும் வாழ போகிற வரலாறையும் நீங்கள் படிக்கணும். படிக்க முடியலன்னா கேட்டுக்க